மத்திய கிழக்கு பகுதியில ஒரு காலத்துல ஒடுங்கிறைந்த சக்திகளா கருதப்பட்ட சவுதி அரேபியாவும் ஐக்கிய அமீரகமும் இப்போது தீவிர மோதல்ல இருக்காங்க. ஏமன் போர்க்களங்கள் முதல் உலக எரிசக்தி சந்தைகள் வரை மத்திய கிழக்கு புவிசார் அரசியல் இதனால தலைகீழாகுது. இருதரப்பிற்கும் பிரச்சனை ஏற்பட என்ன காரணம்? மிக முக்கியமானது. மத்திய கிழக்குல இரு முக்கிய நாடுகள் என்றால் அவை சவுதியும் ஐக்கிய அமீரகமும் தான். ஒரு காலத்துல ஒன்றாக செயல்பட்ட இந்த இரு நாடுகளுக்கும் இடையே இப்போது மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த விரிசல் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பு, ஓபெக் ஒற்றுமை, பிராந்திய பாதுகாப்பு என அனைத்திலையும் பாதிக்குது. ஒரு காலத்துல ஈரானுக்கு எதிராக இணைந்து நின்ற இந்த நாடுகளும் இப்போ பிராந்திய செல்வாக்கு, பொருளாதார ஆதிக்கம் உள்ளிட்ட காரணங்களால நேர் எதிராக நிக்குது. ஏமன் நாட்டில் ஏற்பட்ட மோதல்ல இரு நாடுகளும் தலையிட்டதே இந்த பிராந்திய மோதலுக்கு பிரதான காரணமாகும். 2015 தொடங்கிய இந்த பதற்றம் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டுல தீவிரமானது. தனது எல்லை பாதுகாப்புக்காக சவுதி அரசு ஏமன்ல ஹவுதிக்கு எதிரான அரச ஏமன்ல விரும்புது. ஆனா அமீரகம் தெற்கு பிரிவினைவாதிகளான SDC எனப்படும் சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சிலுக்கு ஆதரவளித்தது. இப்படி இரு நாடுகளும் இருவேறு பிரிவுக்கு ஆதரவளிப்பதே மோதலுக்கு முதல் காரணம். இந்த சூழல்ல தான் கடந்த டிசம்பர் 2025 ஆடன் அருகே அமீரக ஆயுத கப்பல் மீது சவுதி ஜெட் விமானங்கள் தாக்கின. இது மோதலை தீவிரப்படுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏமன்ல யாருக்கு கட்டுப்பாடு என்பதே மோதலுக்கு பிரதான காரணம். அடுத்து பொருளாதார ரீதியாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் இருக்குது. பொருளாதார ரீதியா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் 2030 துபாய்க்கு நேரடி போட்டியா அமைகிறது. சுற்றுலா பயணிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்ப்பது, ஃபார்முலா இ, டாவோஸ் கூட்டங்கள் போன்ற நிகழ்வுகளை நடத்துவது என சவுதி இதுல மிகப்பெரிய தொகையை செலவிட்டு வருது. நியோம் போன்ற பெரிய திட்டங்கள், வரி சலுகைகள் மூலம் அமீரக நகரங்களை சவுதி ஓரங்கட்டுது. இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை கண்காணிக்கும் ஓபெக் அமைப்பிலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அமீரகம் தனது எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க பெரும் முதலீடு செய்துள்ள நிலையில சர்வதேச சந்தை மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து லாபம் பார்க்க விரும்புது. ஆனா உற்பத்தியை குறைத்தால்தான் விலையை பராமரிக்க முடியும் என்பதால சவுதி உற்பத்திக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இதே போல ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் அமீரக உறவு சீரடைந்து வருது. இதுவே மோதலின் உச்சகட்டம். இத சவுதி ஏற்கவே முடியாதுன்னு கருதுது. இதே போல சூடான், சோமாலியா, அசாத் பிராந்திய சிரியாவில் நடக்கும் நிழல் சண்டைகளும் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகார மோதலாகவே உருவெடுத்திருக்கு. கடந்த 2025 இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் $31 பில்லியன் எட்டிய போதும் விரிசல்கள் தெளிவா தெரிகிறது. சவுதி நிறுவனங்கள் அமீரகத்துல விசா தாமதம், ஒழுங்குமுறை தடைகளை சந்திக்குது. அமீரகம் இதை செய்ய வேண்டும் என்றே செய்வதா சவுதி குற்றம் சாட்டுது. இருதரப்பிற்கும் இடையே மோதல் தொடர்வது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கே நல்லது இல்லை. இதன் காரணமா கத்தார் இந்த விவகாரத்துல அமைதியா மத்தியஸ்தம் செய்யுது. பதற்றத்தை குறைக்க தவறினா இரு நாடுகளுக்கும் இடையே சிறு விஷயம் கூட மோதலா மாறும். இது இரு நாடுகளை மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.